நாம படிக்கக்கூடிய சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஐடியாவை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா படிக்கக்கூடியது ரொம்ப எளிமையானதா மாறிடும். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றோம். அந்த ஹார்ட் ஒர்க்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? ஸ்மார்ட் ஒர்க். ஒரு சில பேர் வந்து நெடுவினாவே தொடராமையே 70 மார்க் எடுக்கலாம். நெடுவினா சுத்தமா படிக்காமையே 70 மார்க் எடுக்கலாம். நெடுவினா படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அடிஷனலா மார்க் கூடும். சரியா? அந்த 70 மார்க் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் 3 மார்க் இல்ல 5 மார்க் மேக்சிமம் எழுத்துப்பிழைக்கோ இல்ல சரியா பிரசன்டேஷன் பண்ணாததுக்கோ குறைக்கலாம். அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அலட்சியம் என்னன்னா நமக்கு எதிராக திரும்புது. குவார்டர்லிக்கான போர்ஷன்ஸ் ஒழுங்கா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அவர் ஆஃப் இயர்லி. ஆஃப் இயர்லிக்கான போர்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆஃப் இயர்லிக்கான போர்ஷன் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் வைக்க மாட்டான், ஃபுல் புக்கே வைப்பான். பேலன்ஸ் வரக்கூடிய 2 மாசத்துல நீ மொத்த புக்கையும் முடிக்கணும்னா குவார்டர்லி வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை நீ தரவா ஓரளவுக்கு படிச்சிருந்தாதான் ஃபர்தரா இருக்கக்கூடிய டைம்ல மிச்சம் மீதி போர்ஷன்ஸை சீக்கிரம் முடிக்க முடியும். சரியா? எக்ஸாமுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 hours கொடுக்குறாங்களா? எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க? உங்களுடைய ஒவ்வொரு குவார்டர்லியோ ஆஃப் இயர்லி ஆன்வல் எல்லாத்துக்குமே 3 hours கொடுப்பாங்க. அந்த 3 hoursல எத்தனை மார்க் கொடுக்குறாங்க? 100 மார்க். ஓகே, அந்த 3 hoursக்குள்ள நீ எவ்வளவு எழுதுற? ஒரு வருஷம் முழுக்க நீங்க படிச்சதை அந்த 3 மணி நேரத்துல நீ எழுதுறது தான் தீர்மானிக்கும். இன்னொரு ½ an hour இன்னொரு 3/4 மணி நேரம் இல்ல ஒரு 1 மணி நேரமா கிடைச்சதுன்னா கொஞ்சம் கூடுதலா கூட என்னால எழுத முடியும். ஆனா அந்த ட்ராக்குக்குள்ள போகிற ட்ரெயின் தான் ஓடணும். ட்ராக்கு மேல நிக்கிற ட்ரெயின் தான் எவ்வளவு வேகம் தான் ஓடும். ட்ராக்கை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குற ட்ரெயினால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. ஓகேவா? அப்போ கம்ப்ரஸ் பண்ணி நம்ம நாலேஜ்ல என்ன படிச்சோம், என்ன பழகணும், என்னெல்லாம் கேட்டோம், எதெல்லாம் ரீகால் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம்குள்ள நம்ம கம்ப்ரஸ் பண்ணி முடிக்கணும். அப்படின்னா நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கணும். லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டீச்சர்ஸ், அது கரெக்ஷன் பண்ணக்கூடிய இன்விஜிலேட்டரா இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் மூலியமா உங்களுடைய பிரசன்டேஷன் மூலியமா நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? மிஷின் கரெக்ஷன் பண்ண போறது கிடையாது உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை. இப்போ எங்களுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் கரெக்ஷன் பண்ணுவோம். OMR ஷீட்னு சொல்லிட்டு அந்த ஷீட் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதுல ஷேட் பண்ற மாதிரி இருக்கும், which one is the right option அப்படின்றது. அந்த ஷேடிங் பேஸ் பண்ணி மிஷின்ஸ் தான் கரெக்ஷன்ஸ் பண்ணும். அப்ப அந்த மிஷின்ஸ்க்கு என்னுடைய பிரசன்டேஷனை பத்தின கவலை இருக்காது. அது ப்ராப்பரா தான் பண்ண போறோம். ஆனா நீங்க எழுதக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுறீங்கல்ல, நீங்க உங்களுடைய ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்க எழுதக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் கரெக்ஷன் பண்ண போறாங்க. சரியா? ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. இந்த மிஸ் எனக்கு பிடிக்கும், இந்த மிஸ் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த கான்ட்ராவர்சிஸ் இருக்கும். ஆனா பப்ளிக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேரு, நீங்க எந்த கம்யூனிட்டி, எந்த நல்லா படிக்கிற பிள்ளையா படிக்காத பிள்ளையா, சேட்டை பண்ணியா பண்ணலையான்ற எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உன்னுடைய ஆன்சர்ஸ் தான் நீ யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணும்? தெரியப்படுத்தும். வள்ளுவரை பார்க்கவே முடியல, வள்ளுவருக்கு ஒரு உருவமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 1330 திருக்குறளையுமே வள்ளுவருடைய உருவம் மறைஞ்சிருக்கும். அவருடைய திருக்குறளை படிச்சா அதுல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சா நம்ம வள்ளுவரை பார்த்த மாதிரி. அல்லாஹ் உருவமே இல்லையா எவன் சொன்னான்? திருக்குறான முழுக்க நீ படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்த உருவமற்ற உருவம் உனக்கு கண்ணுக்கு தெரியும். ஜீசஸை பார்த்ததே இல்லையா? பைபிள்ல புதிய ஏற்பாடு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஜீசஸ் உன்னால பார்க்க முடியும். அப்படின்னா என்ன? அந்த அவங்க எழுதின விஷயங்கள்லயே அவங்கள நம்ம பார்க்கலாம். இந்த வேலை யார் செஞ்சா? ஒரு சில நேரங்கள்ல வீட்டுல சமைக்கிற சமையல்ல வேற யாராவது வந்து சமைச்சிருந்தாங்கன்னா அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நீ செஞ்சிருக்க மாட்டியே, இது நீ செஞ்ச அப்படி இருக்காதே, யாருமா செஞ்ச நம்ம கேள்வி கேட்போம்ல. அப்ப சமையல்ல ஒரு நுணுக்கம் இருக்கிற மாதிரியே உன்னுடைய பதிலையும் ஒரு நுணுக்கம் இருக்கும். இவன் படிக்கிற பையனா படிக்காத பையனா? சில டைம் நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குறீங்கல்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிடுவீங்க. இந்த ஷார்ட்ஸை கண்டினியூவா பார்க்கலாமா இல்ல ஸ்வைப் பண்ணி தூக்கி மேல எறியலாமா அப்படின்னு. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் 3 to 5 செகண்ட்ஸ் தான் அந்த ஒட்டுமொத்த 30 to 1 minute இருக்கிற ஷார்ட்ஸை உன்னை பார்க்க வைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது எப்படி அட்டென்ஷன் பே பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால சில ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுற மாதிரி, எதையோ ஒன்று தூக்கி அடிக்கிற மாதிரி, யாரையோ போட்டு புஷ் பண்ற மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. அப்பதான் அந்த ஷார்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மும்பரமா அந்த ஷார்ட்ஸை கவனிப்போம் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அப்போ உன்னுடைய ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 words நீ அட்டென்ட் பண்ற, அந்த 1 words மொத்தமா 15 out of 15 இருக்குன்னு வச்சுக்கேன். கரெக்ஷன் பண்ண போறவங்களுக்கு படிக்கிற பையன் படிக்கிற புள்ள அப்படிங்கிற தாட் வரும். அதுதான் நீ டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு வழி. அந்த தாட் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து நீ எழுதக்கூடிய 2 மார்க்ஸுக்கும் 3 மார்க்ஸுக்கும் நெடுவினா உட்பட உன்னுடைய மதிப்பெண்ணை கூட்டி கொடுக்கும். எடுத்ததும் வந்து 4 தப்பு 5 தப்பு. ஏன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 words எல்லாமே புக் பேக்ல இருந்து தான் வரும். ஒரே ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் மட்டும் தான் மேக்ஸிமம்
ரொம்ப அரிதிலும் அரிதா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா எடுக்கிறாங்க பட்சத்துல மட்டும்தான் அந்த 1 or 2 கொஸ்டின்ஸை புக்கிங் வந்து எடுப்பாங்க. மற்ற எல்லா கேள்விகளுமே புக் பேக் தான். அப்போ ஒரு வருஷம் இந்த பையன் கிட்ட புத்தகம் இருந்தும் வெறும் 1 வேர்டை கூட படிக்கிறதுக்கு தகுதி இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து எழுதக்கூடிய எல்லாமே ரொம்ப கண்ணிக்கா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புத்தகத்துடைய அட்டை படத்தை பார்த்து அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை தீர்மானிக்காதீர்கள். பட் we always give the importance by the cover. நம்ம ஜட்ஜ் எதை பண்ணுவோம், எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்? அதுல இருக்கக்கூடிய அட்டை படத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அப்ப 1 வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க், அதுக்கப்புறம் 3 மார்க், இப்படிதான் உன்னோட ஆன்சர்ஸ் போகும். அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் 15 out of 15 கண்டிப்பா நீ எடுக்கணும். சரியா? இப்ப என்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, நாளைக்கு வேணா இந்த கொஸ்டின் பேப்பர் நான் எல்லாருக்கும் பிரிண்ட் எடுத்து தர சொல்றேன். ஸ்கூலோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர். பை சான்ஸ் இதே கொஸ்டின் பேப்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அது அப்படியே வரதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு. ஏன்னா இது என்ன போட்டிருக்கான், 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு மாதிரி தேர்வு செப்டம்பர் 2025 போட்டிருக்கான். இது ஒரு மாடலுக்காகவும் நீங்க படிக்கலாம், இல்ல இதே கொஸ்டின் பேப்பர் திரும்ப அப்படியே வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஆஸ்பெக்ட்ல மொத்தம் இருக்கக்கூடிய 100 மார்க்ல 15 மார்க் எதை பேஸ் பண்ணி, 1 வேர்ட்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி தரோவா 1 வேர்டை படிச்சுட்டு போ. அந்த 15 out of 15 வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய மார்க் கூடும். அந்த 1 மார்க் எடுக்கணும் அப்படின்னா 2 லெசனுடைய 2 மார்க்கை படிச்சாதான் 1 மார்க் எடுக்க முடியும். ஆனா 1 வேர்ட்ல உனக்கு ஈஸியா, அதுவும் சிங்கிள் வேர்டு எழுதுனால உனக்கு அந்த மார்க் கிடைச்சிடும். ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுனாதான் 2 மார்க் 3 மார்க்லயும் ஒரு 1 மார்க் உனக்கு கிடைக்கும். ஆனா அப்படி எழுதாம மிச்சப்படுத்தி குறைவான நேரத்தையும் உனக்கு மதிப்பெண் எடுக்க முடியும்னா அதுக்கு 1 வேர்ட்ல ஷார்ட்கட் வீடு. அந்த 1 வேர்ட்ல ஒரு 1 வேர்டும் மிஸ் ஆகக்கூடாது யாருக்குமே. நான் எடுத்ததும் 1 வேர்டு எத்தனை கரெக்ட் தான் நான் கேட்பேன். நீ படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாம் முடிக்கும் போதே உன்னால சொல்ல முடியும் எத்தனை 1 வேர்டு கரெக்ட் அப்படின்னு. ரிசல்ட் வரதுக்குலாம் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? அப்போ 1 to 10 கொஸ்டின்ஸ் பார்த்து எழுதிக்கோங்க. 1 to 10 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி எழுதிக்கோ. நீ எத்தனை மார்க் ரொம்ப எளிமையா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். எனக்கு தமிழ் சுத்தமா வராது, சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட 60 மார்க் மேல எடுக்கலாம். ஓகேவா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இல்ல நல்லா தமிழ் வரும் எளிமையா புரியும் அப்படிங்கிறவங்க 80-90 மார்க் மதிப்பெண்களை சர்வசாதாரணமா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 to 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் மட்டும்தான். 11 to 15 கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும். அது என்னன்னா ஒரு பாடலை கொடுத்துட்டு அந்த பாடலை சார்ந்த கேள்வி கேட்பாங்க. சரியா? 11 to 15 அதுதான் மொத்தமா 15 1 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. 1 to 10 வந்து புக் பேக் 1 வேர்ட்ஸ் போட்டுக்க. இப்படி போட்டுக்க. 1 to 10 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் அப்படின்னு போட்டுக்க. சரியா? 11 to 15 வந்து பாடல் அப்படின்னு போட்டுக்க. ஏதாவது ஒரு பாடல் கொடுக்கலாம். இதுல இருக்கிற சாம்பிள் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே எந்த இயல்ல வருது? ஃபர்ஸ்ட் இயல்ல லக் இருந்தா ஒரு ஃபர்ஸ்ட் இயலே கிடைச்சிடும். ஓகேவா? சில பாடல் மெமரிக்காக படிச்சிருப்பேன், மனப்பாடத்துக்காக படிச்சிருப்பேன். சில பாடல் இந்த இடத்துக்காக நீ படிக்கணும். சரியா? அப்ப அந்த பாடல் எங்க கொடுத்திருக்காங்க, அதை சார்ந்த கேள்வி எப்படி கேட்பானா, இப்பாடல் இடம்பெற்ற நூல் தொகுப்பின் பெயர் என்ன? என்ன பெயர்? அன்னை மொழியே. ஓகேவா? ஆப்ஷன் பாரு, அன்னை மொழியே, தமிழ் தாய் வாழ்த்து, கனிச்சாறு. அப்போ உனக்கு சால்வா தெரிஞ்சதுன்னா அன்னை மொழியை நீ சூஸ் பண்ணிடலாம். இப்பாடலை இயற்றியவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்தனார். அப்ப ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அழகா முன்னை என்ற சொல்லின் பொருள், இந்த பாடல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பொருள் இலக்கணம், பொருள் அர்த்தம் என்னன்னு கேட்கிறார். முன்னை என்றன் முன்னை தீய வினை பயன்கள் யாவும் இன்னும் மூலாது அழிந்திடுதல் வேணும். பாரதியார் ஒரு பாடல கொடுத்திருப்பாரு. முன்னை தீய வினை பயன்கள்னா முன்னாடி, பழமையான, நம்ம சொல்றோம்ல முன்னாடி அப்படின்றோம்ல, அது இந்த வார்த்தையில தான் மருவி வந்தது. முன்னை, முன்னைனா பழமையான. சரியா? அடுத்தது பாரு, மண்ணுலக பேரரசே இத்தொடர் யாரை குறிக்கிறது? இது ஏதோ நீ உள்ள ஊடால போய் அப்படியே எல்லா பாடலையும் படிக்கணும் அவசியம் இல்லை. இதுவும் புக் பேக்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். சரியா? இல்லாத பட்சத்துல மெமரியில என்னென்ன இருக்குதோ கொஞ்சம் அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை வச்சு நீ மேனேஜ் பண்ணணும். ஏனோ தானு சொல்லிட்டு இதுலதான் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஓரளவுக்கு 1 வேர்ட்ஸ்ல இருக்க மற்றதுலாம் வந்துடும். அந்த 5 எழுத்து தான் சில பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த 15 out of 15 கண்டிப்பா வரணும். செகண்ட் பாத்தீங்கன்னா செய்யுள்ள இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 16ல இருந்து 21 வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கொடுப்பாங்க? மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துட்டு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல 1 கம்பல்சரி. எது? இந்த 21st அப்படிங்கிறது கம்பல்சரி. எது அது கம்பல்சரி? திருக்குறள். ஓகேவா?
ஆமாண்டா கண்ணா. இந்த இதுல வந்து 21st வந்து கம்பல்சரி, அது கம்பல்சரி அட்டன் பண்ணணும். மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணலாம். ஆனா 3 வந்து மற்ற இதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். 1 வந்து இந்த கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இது என்ன கொடுத்துருக்காங்க? விடும் என்று முடியும் திருக்குறளை அடிப்பிறழாமல் எழுதுக. விடும் விபூதித்துவிடும். இப்படி சொல்லிடுவேன். எழுதும் போது ஒரு பிழை வந்தா கூட மதிப்பெண் குறைக்கிறதுக்கான அதிகாரம் ஆசிரியர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த குறள் 2-3 தடவை நீ எழுதி பார்த்தீங்கன்னா எளிமையாயிடும். நீ ஒட்டுமொத்த மொத்த எத்தனை திருக்குறள் இருக்குன்னு நினைக்கிற? மொத்தமாவே இப்ப வரைக்கும் இல்ல ஆனுவல் வரைக்கும் 10, மொத்தமா 10 இருக்கா? டெய்லி ஒவ்வொரு குறள் இல்ல வாரத்துக்கு ஒரு குறள் நீ படிச்சு பழகினா கூட பிழை இல்லாம அந்த 2 மதிப்பெண் எடுத்துடலாமே இல்ல. அப்ப திருக்குறள் நீ படிச்சுன்னா அந்த 21st கொஸ்டினை கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். சரியா? அடிப்பிழை இல்லாம பிழை இல்லாம அதை எழுதணும். இந்த 16 to 21 வரைக்கும் 2 மார்க் மட்டும். குருவினா நீ படிக்கிறல, அந்த குருவினா தான் இந்த பகுதியில கேட்பாங்க. சரியா? இலக்கணம் சார்ந்த கேள்விகள் 22nd இருந்து 28 வரைக்கும். இந்த 21ல முடியுது. 22nd இருந்து 28 வரைக்கும் எந்த கேள்விகள்? இலக்கணம் சார்ந்த சில கேள்விகள் கேட்பாங்க. 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல எத்தனை எழுதணும்? 5 out of 7. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 அட்டன் பண்ணணும், 7 கொடுப்பாங்க. இதுல 4 அட்டன் பண்ணணும், 6 கொடுப்பாங்க. அதுல 1 கம்பல்சரி. சரியா? இதுல மொத்தம் 7 கொடுத்துட்டு 5 எழுத சொல்லுவாங்க. இதுக்கும் 2 மார்க், இதுக்கும் 2 மார்க். ஓகே. சோ இப்ப ஆல்ரெடி 15 மார்க், இது ஒரு 8 மார்க், இது ஒரு 10 மார்க். எத்தனை மார்க் ஆச்சு? 15 plus 8 plus 10, 25 plus 8 30 33. 25 33, ரைட்? 33 மார்க் இந்த போர்ஷன் இருந்து மட்டுமே வருது. நீ இன்னும் நெடுவினா படிக்கல, கட்டுரை தெரியாது, கவிதை தெரியாது, படம் வரைகிறது எதையுமே தெரியாது, வெறுமனே 1 வேர்டும் 2 மார்க் குருவினா நீ படிச்சிருக்கல, அந்த குருவினா வச்சு மட்டுமே இந்த 33 மார்க் எடுக்கலாம். சரியா? அடுத்தது பாரு, அது அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இந்த 38ல இருந்து 42 வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ பார்த்திருக்க கொஸ்டின் பேப்பர்ல 38 நம்பர் போட்டுக்கமா. இது வரைக்கும் போட்டல, 28 வரைக்கும் போட்டல. இதுக்கு பிறகு 3 மார்க் வரும், அதை கடைசியா பார்க்கலாம். 28க்கு அப்புறம் 38 போட்டுக்க. 38 இங்க திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி. திருக்குறளை மட்டுமே, திருக்குறள் போர்ஷன் மட்டும் நீ படிக்கிறீன்னா மனப்பாடத்துக்கும் உனக்கு அங்க யூஸ் ஆகும். 5 மார்க்குக்கும் யூஸ் ஆகும், 8 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். சரியா? சோ திருக்குறள் 38th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒண்ணு கேட்பாங்க. 39th கடிதம். என்ன கடிதம் தெரியுமா இதுல கொடுத்திருக்காங்க? உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. இந்த கடிதம் இதுல கைட்ல இருக்கு தானே? இந்த மாதிரி எந்தெந்த கடிதமா இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தடவை எழுதிப்பாரு. வெறுமனே படிச்சுட்டு போனீங்கன்னா அங்க எழுத்து பிழை வரும்போது தப்பு போட்டுருவாங்க, மதிப்பெண் குறைச்சிருவாங்க. சரியா? 38th கொஸ்டின் என்ன? கடிதம். 38th திருக்குறள், 39th கடிதம். 40th கொஸ்டின் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதுல நீ எழுதுறது தான் கண்டென்ட். இதுதான் எழுதணும்ன்றது கிடையாது. உனக்கு கற்பனை திறன் இருக்கு, எழுத்து பிழை வராது, உன்னால சுயமா எழுத முடியும்னா எழுதலாம். ஆனா இந்த கண்டென்ட் உட்பட கைட்ல கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு போ. சப்போஸ் இதை தாண்டி ஜென்ரலா எதனா கேட்டாங்கன்னா விட்டுட்டு மட்டும் வராது. தெரியல, எனக்கு நான் பார்க்கவே இல்லை, டப்பா கேட்டாங்க, புதுசா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிக்சரைஸ் இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஒரே மரம் மட்டும் இருக்குது, அந்த மரத்தை பத்தி லெசன் எடுக்கிறாங்க. அது உன்னுடைய புத்தக கையில இருக்கு தானே, அதை படிச்சுட்டு போ. சரியா? இந்த மாதிரி பிக்சர் பேசிஸ்ல 4 இருக்கா மொத்தம், அந்த 4ஐயுமே ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும். அதுல உனக்கு தெரியல புரியலன்னா நாளைக்கா இது ஒரு நாள் தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுல நீ ஷார்ட் அவுட் பண்ணிக்க. சரியா? 40th வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 41 வந்து படிவம். உனக்கு படிவத்தையும் உனக்கு கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துருவாங்க இல்லையா? சோ 41 வந்து படிவம். இதுல என்ன படிவம் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக. லைப்ரரியில அது மெம்பரா நீ மாறுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். படிவம்னா என்ன? அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரு ஜாயினிங் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டரை ஃபில் பண்ண சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் படிவம். சோ இது வந்து 41. இந்த 5 கொஸ்டினுமே, அதாவது திருக்குறள் 38th, 39th கடிதம், 40th வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, 41st படிவம், 42nd பார்த்தா ஜெனரல் கொஸ்டின். அது இன்னும் ஈஸி.
பள்ளியிலும் வீட்டிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை பட்டியலிடுங்க. சத்தியமா நம்ம கிட்ட நற்பண்புகள் இருக்காது, வேற வழி இல்ல. இல்ல கையில கொடுத்துருக்காங்களா? இருக்கா? அந்த இருந்துச்சுன்னா அது இருக்குது அப்படியே கால் பண்ணி போடு. இல்லன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆக சிறந்த நல்ல விஷயம் நிறைய இருக்கும்ல, புதைச்சு வச்சிருப்பேல, அதுல ஒரு 5 மட்டும் தெளிவா எழுது. நீ 20-30 எழுதுறன்ற பேர்ல தப்பா எழுதுறதுக்கு 5 நற்பண்புகள் தெளிவா எழுதுனா போதும். இந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டுமே, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஈச் கொஸ்டின் எத்தனை மார்க்? 5 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 5 மார்க். சொலையா 25 மதிப்பெண் எடுக்கக்கூடிய இடம். நீ நெடுவினா சொல்லிட்டு முக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இந்த போர்ஷனை முதல்ல முடி. எது? இந்த 39th இருந்து 42 வரைக்கும். நாளைக்கு இதை முடிக்காம 42 வரைக்கும் இதை முடிக்காம நீ நகரக்கூடாது. இது எந்த சந்தேகமாக நீ கேட்டுக்கலாம், ரொம்ப எளிமையானது. நீ குருவினா சிறுவினாக்கு ஆல்ரெடி படிச்சிருப்ப ஓரளவுக்கு, அதை ரிவைஸ் பண்ணிக்க. ஆனா இந்த போர்ஷனை நாளைக்கு வந்ததும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கலாம். வேற தியரிட்டிக்கலா இருக்குது, நீ வீட்டோட போய் படிச்சுக்க. இதை மாதிரி முடிக்கலாம். சரியா? 38 to 42 இந்த பேசிஸ்ல கையில என்னெல்லாம் இருக்கு, எத்தனை படிவம் இருக்கு, எத்தனை ரெக்வெஸ்ட் அட்ரஸ் இருக்கு, எத்தனை பிக்சரைஸ்டு கண்டென்ட் இருக்கு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு. சரியா? ஏன்னா ஒவ்வொரு லெசன்ல பேக்ல இருக்கும், இல்ல கைட்ல பேக்ல கொடுத்துருப்பாங்க. உனக்கு நீ தான் உட்காரணும். ஏன்னா யாரும் வந்து உனக்கு எழுதி தான் கொடுக்க மாட்டாங்க. 1 வேர்ட்ஸ்னா சொல்லி கொடுத்துடலாம் ஓரளவுக்கு. ஆனா இதெல்லாம் ஆனுவல் எக்ஸாம்னால சொல்லி தர முடியாது, நீ புரிஞ்சிருந்தாதான் எழுத முடியும். சரியா? 29ல இருந்து 37 வரைக்குமே தான் என்னது 3 மார்க். 29 to 37. சிறுவினா எத்தனை பேர் வந்து முடிக்காம இருக்கீங்க? இன்னும் எல்லா சிறுவினா முடிச்சாச்சா? 4 லெசன் இல்லையா? 4 லெசன் முடிச்சிட்டீங்களா? அதாவது இலக்கண பகுதி உட்பட. இலக்கணத்துல இருந்தா சில 3 மார்க் கேட்பாங்க. அப்ப இதை மட்டும் நீ முடிச்சுனா உனக்கு எத்தனை மார்க் தெரியுமா? 18 மார்க் கன்ஃபார்மா வாங்கலாம். இது இந்த போர்ஷன் 29ல இருந்து 37 இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் டீல் பண்ணினா உனக்கு 18 மார்க் கன்ஃபார்மா கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் 3 நெடுவினா கேட்கிறாங்க. ஒரு நெடுவினாக்கு 8 மதிப்பெண்கள். அப்ப 3 நெடுவினாக்கு 3 8 24. அந்த 24 மட்டும் நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? 100ல இருந்து 24 நான் மைனஸ் பண்ணிடுறேன். எத்தனை மதிப்பெண்? 76 மதிப்பெண்கள் நெடுவினா படிக்காமே எடுக்கலாம். அதுல நெடுவினா படிச்சிருந்தா அது கூடவே தவிர குறையக்கூடாது. ஏன்னா நீ என்ன சொல்றேன்னா, ஒன்றாடு முடிச்சிட்டேனா, குருவினா முடிச்சிட்டேனா, சிறுவினா முடிச்சிட்டேனா, இந்த கிராமர் போர்ஷன்லாம் பார்த்துட்டேனா, அப்பனா சாலிடா 76 மார்க் நீ எடுக்கலாம். 24 மார்க் மட்டும்தான் நெடுவினா. அதையும் என்ன பண்ணணும், படிக்கிற பிள்ளைங்களோ நல்லா புரிதல் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த நெடுவினாவையும் நீங்க படிக்க ஆரம்பிக்கும். நெடுவினா அப்புறம் பார்த்தா மட்டும் விடாது. திருக்குறள் நீ படிச்சுனா ஒரு நெடுவினா கன்ஃபார்மா. திருக்குறள் மட்டுமே ஒரு நெடுவினாக்கு ஒரு 8 மார்க், 5 மார்க்ல 1, 2 மார்க்ல 1. எத்தனை மார்க் வருது? 15 மார்க் வெறும் திருக்குறள் பேஸ் பண்ணி மட்டுமே வருது. சரியா? மற்ற செயல் பகுதிகளில் நீ படிக்கிறீன்னா அது வருமா வராதான்ற சந்தேகம் ஆனுவல்ல கூட இருக்கும். மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்கு? ஆனுவல் இருக்கும். டோட்டல் 7 லெசன்ல எந்த செயல்ல இருந்து கேள்வி கேட்பான்னு சொல்ல முடியாது. திருக்குறள் படிச்சா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுதான் ஆகும். சரியா? அப்ப திருக்குறள் மட்டுமே நீ படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மற்ற நெடுவினாக்கு நீ போகணும். நெடுவினா காரணம் காமிக்காத, நெடுவினா இல்லாமையே 76 மதிப்பெண்கள் உன்னால எடுக்க முடியும். சரியா? நாளைக்கு இந்த போர்ஷன் மட்டும், இந்த போர்ஷன்ஸ் 38 to 42 நான் டெஸ்ட் கொடுப்பேன். சரியா? நீ நைட்டு கூட படிக்க ஆரம்பிச்சது நேரம் இல்ல. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். சண்டே இங்க போறேன், அங்க போறேன், சர்ச்சுக்கு போறேன், காது குத்த போறேன், கல்யாணத்துக்கு போறேன், எங்கேயாச்சும் போய் வெளியே நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தீங்க, திரும்ப நேரம் கிடைக்காது. ஏன்னா நீங்களும் ஒரு பக்கம் எஃபர்ட் எடுக்கிறீங்க, நாங்களும் ஒரு பக்கம் எஃபர்ட் எடுக்கிறோம். கோட்டலி அப்படிங்கிறது உனக்கான ரெகக்னிஷன் மட்டும் கிடையாது, எங்களுக்கான ரெகக்னிஷன் சேர்த்துதான். சரியா? அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் நிதானமா போய்க்கலாம். ஆனா தமிழ்ல மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா ஓவரால் மதிப்பெண்கள் உனக்கு கூடும். சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, சோசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸ் கூட கேர் எடுப்பீங்க. தமிழை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸ் எடுத்து பாக்குறீங்க. ஆனா மேக்ஸுக்கு 200 மதிப்பெண்களும் தமிழுக்கு 100 மதிப்பெண் கொடுக்குறானா? அப்படியே கொடுக்குறான். எல்லாத்துக்குமே அதே 100 மதிப்பெண் தானே. அப்ப எதுக்கு மேக்ஸ்க்கு மட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க? இலக்கணம் போர்ஷன் தெரியலையா, இல்ல இந்த ஜெனரல் போர்ஷன் தெரியலையா, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆனா நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன் என்னென்ன? 1 வேர்டு, குருவினா, சிறுவினா, நெடுவினா, இதெல்லாம் நீங்க வீட்டுல இருந்தும் படிக்கலாம். நீ நைட்டு டைம் இருக்கு, நாளைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு அளவுக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன் படிக்க முடியுமோ படி.
எவ்ரி சண்டே வரும். ஆனா திரும்ப இதே சண்டே, நாளைக்கு வரக்கூடிய சண்டே மாதிரி வருமா? வராது. ஏன்னா அடுத்த நாள் கோட்டேலி. சப்போஸ் அடுத்த நாள் மண்டே உனக்கு ஆனுவலா இருந்துச்சுன்னா, அந்த ஆனுவலுக்கான போர்ஷன் இந்த 4 நாள் லெசனா இருந்துச்சுன்னா, அதுக்கான பேட்டர்ன் இதுதான் இருந்துச்சுன்னா, அப்பயும் நம்ம அலட்சியமா இருப்போமா? இருக்க மாட்டோம் தானே. இவ்வளவு நாள் நம்ம விளையாடிட்டோம்ல. இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் சின்சியரா தமிழை படிச்சுட்டீங்கன்னா இங்கிலீஷ்க்கு எத்தனை நாள் டைம் இருக்கு? ஒரு நாள். மேக்ஸுக்கு அதை பொறுமையா பாத்துக்கலாம். சரியா? ஆனா இப்போதைக்கு நேரம் குறைவா இருக்கக்கூடியது தமிழ் தான். ஆங்கிலம் கூட ஓரளவுக்கு நீங்க சமாளிச்சிருவீங்க. தமிழ் தான் நீங்க கடினமா நீங்க நினைக்கிறீங்க. எது கடினமா இருக்கோ அதை தீர்த்துக்கோங்க. நான் மத்த எல்லா வேலையும் தூக்கி தூர போட்டு அவங்க கூட உட்காருறேன். ஓகே, இப்ப புரிஞ்சுதா பேட்டர்ன் என்னன்னு? இந்த பேட்டர்ன்ல தான் ஆனுவல் வரைக்குமே கொஸ்டின் கேட்பாங்க. தெரியல, எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு மட்டும் விட்டு வராது. நம்பரை போட்டு ஏதாவது ஒன்று எழுதிட்டு வா. கிரேஸ் மார்க் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டென்ட் இருந்தாதான் அந்த கிரேஸ் மார்க்கை போட முடியும். இல்லைன்னா கிரேஸ் மார்க் போட முடியாது. உனக்கு கரெக்ஷன் பண்ற இப்ப கிடையாது, ஆனுவல் வரைக்குமே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்க. ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் என்னென்ன இருக்குதோ அதை கரெக்டா வாங்கி வச்சுக்க. எல்லாருக்கும் நான் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். மேக்ஸ் எக்ஸாம் முந்தின நான் தரேன். சரியா? மற்றபடி என்னென்ன பென் வாங்கணும், எந்த பென் ஆல்ரெடி உனக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ, இந்த ஊறாத பென்னு, இங்க் லீக் ஆகாத பென்னா யூஸ் பண்ணு. சரியா? முன்னாடி நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாம் அன்னைக்கு தான் கடைக்கு போவேன், அப்பதான் பெண்ணு வாங்குவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சரியா? ஆல்ரெடி ஆனுவல் வரைக்கும் நீ எந்த பெண்ல எழுத போறியோ அந்த பெண்ல நீ இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சுக்கோ. நான் 10th எக்ஸாம் எழுதுன பெண் என்கிட்ட இப்போ வரைக்குமே இருக்கு. அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஸ்கூல் செகண்ட் எடுத்ததுக்கு அந்த பெண்ணு ஒரு காரணம். ஆமா, அந்த பெண்ணு ஒரு காரணம்ன்றதுனால அந்த பெண்ணை நான் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அதுல 4 முனை எழுதலாம். ஹீரோ பெண்ணெல்லாம் 1 முனை தானே எழுத முடியும். ஆனா நான் வச்சிருந்த பெண்ல இருந்து 4 முனையும் இந்த ரீஃபில் பெண்ணு மாதிரி. ஆனா அது ஒரு ஹீரோ பெண். ரீஃபில் பெண்ணு மாதிரி எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி எழுதிக்கலாம். அது ஒரு மெமரியா வச்சிருக்கேன். இந்த மாதிரி குவார்டர்லி அப்படிங்கிறது குவார்டர் போர்ஷன் ஆஃப் தி ஆனுவல். அதுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி கொடு. சோசியல் மீடியா, மொபைலு, கொஞ்ச நேரம் நிறைய படிச்சிட்டோம். உன்னை பார்த்து நீயே பாவம் பார்க்காது. நிறைய படிச்சிட்டோம்ல, கொஞ்ச நேரம் கேம்ல இல்லாம அந்த கொஞ்ச நேரம் தான் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுக்கான நேரம். சரியா? நீயே போய் கரண்ட் பாக்ஸ்ல கை விடுற மாதிரி ஆகும். டாப் கீர்ல போயிட்டு லாரியில குப்பை லாரியில மோதுற மாதிரி. சரியா? சோசியல் மீடியாலயோ கேம்லயோ உட்காராம படிச்சுன்னா சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணும். யாருக்கு தமிழ் சப்ஜெக்ட் மேல பயம் இருக்கு, ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம், மார்க் கம்மியாகும்னா, சரி இந்த படம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கொஞ்சம் நீங்க இன்னைக்கு நைட் வரைக்கும் எவ்வளவு கண்முழிச்சு படிக்க முடியுமோ படிங்க. சரியா? நாளைக்கு ஈவினிங் தான் கிளாஸ் இருக்கும் போது தூங்கிக்குங்க மார்னிங் கூட. ஆனா இந்த பேட்டர்னை முடிச்சுட்டு இதுக்கு உட்பட்ட டவுட் இருந்தா நாளைக்கு ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னடா டவுட்? பிரச்சனை கம்மி ஆகாது. ஏன் ஆகக்கூடாதுன்னா பேட்டர்ன் சி நீங்க கடல்ல துடுப்பு இல்லாம டிராவல் பண்ற மாதிரி பண்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. இப்ப 3 வேளை சாப்பாடை ஒரே வேலையில போட்டு சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? அது பிரியாணி கூட இருக்கட்டுமே. இல்ல ஒரு 10 லிட்டர் இந்த கேன் 15 லிட்டர் கேன் தண்ணி மொத்தமா தாக எடுக்குது, ஒரே டைம் இதுல குடிச்சு காலி பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அப்ப போர்ஷன்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம்னா தான் இன்னைக்கு கொஞ்சமா சில பேருக்கு பயம் வரும். அதுலயும் சில பேர் இருக்கிறான் எந்த பயமும் இருக்காது. அவன் போன மாப்பிள்ள நானே காட்டுக்கு ராஜா. அத ஒரு ஷார்ட்ஸ்ல விட ஒரு இதுல வந்துச்சு பாத்தியா? எல்லாரும் எக்ஸாமுக்கு பயந்துகிட்டு நடுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. வருவான், எப்படா நீ மட்டும் தைரியமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை சரி இன்னைக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னுவான். அந்த அவனுக்கு எந்த எக்ஸாம்னே தெரியாது. ஆனா எக்ஸாம் நின்றுட்டு இருப்பான். நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது மார்னிங் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, ஆஃப்டர்நூன் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு ஹெச் எக்ஸாம் வந்து மார்னிங். என் ஃப்ரெண்டு நான் நினைச்சேன் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நினைச்சு கிளம்பி வரான் மதியமா. நாங்கெல்லாம் வெளியில போவோம், அவன் அப்பதான் உள்ள வரான் எக்ஸாம் மதிய எக்ஸாம் நினைச்சுக்கிட்டு. அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இந்த அலாரம் வைக்கிறது, போனை வச்சு தலைக்காணி அது மேல போட்டு தூங்குறது, அலாரம் அடிக்கும் போது 5 நிமிஷம் கழிச்சு எழுக்கும் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் தூங்குறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? யார் அந்த தமிழ்ல மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆக சிறந்த ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கு. எடுக்க முடியும்ன்ற இங்கே பார் கவனி, முடியும்ன்ற நம்பிக்கையோட உட்காந்து படிங்க. சரியா? தமிழ்நாட்டுல தாய்மொழியில மதிப்பெண் குறையுதுன்னா அதுக்குதான் நம்ம அவமானமா நினைக்கணும். ஆங்கிலத்துல குறைஞ்சோம்னா நான் ஏத்துப்பேன். ஆனா தாய்மொழி தமிழ்ல மதிப்பெண் குறையுது அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ முயற்சி எடுக்காதது மட்டும்தான் உனக்கு எதிராக நிக்குது. நீ முயற்சி மட்டும் எடுத்து பாரு, எவ்வளவு கடினமா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு கொடுத்து பாரு, நான் அதை எளிமையாக்கி காட்டுறேன். அப்ப அது கஷ்டமா இருக்கிறதுக்கான காரணம் அது கஷ்டமா இருக்கிறதுக்காக இல்ல, இருக்கிறதுனால இல்ல, நீ அதை கஷ்டமா நினைச்சிட்டே இருக்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்கல்ல. எறும்பு சாதாரண சின்ன எறும்பு ஊற கல் எப்படி தேயும்?
நம்ம பாக்குற மணல் துகள்கள் இருக்குல்ல, வீடு கட்டுறாங்களே மணல் துகள், அந்த துகள்ல என்ன நினைக்கிற? அருவியோடைய அழுத்தத்தினால மலைகள் செதறதுதான் மணல் துகளா மாறுது. அவ்வளவு பெரிய மலையவே சிதைக்கக்கூடிய நிலையில தான் அருவிகள் இருக்கு. சாதாரண தண்ணி தானே நம்ம நினைக்கிறோம்ல, இந்த தண்ணியை நீ கிளாஸ்ல பாக்குறதுக்கு உனக்கு பயம் இருக்காது. அதே தண்ணியை டேம்ல பாரு, அதே தண்ணியை கடல்ல போய் பாரு, அதே தண்ணியை கிணத்துல போய் பாரு, அப்போ உனக்கு பயம் வரும். அப்போ உன்னோட அசம்ஷனை மாத்திக்க. எப்ப பார்த்தா தமிழை வந்து இது மாற்றான் தாய் பிள்ளைய மாதிரி, வேற்று கிரக வாசி மாதிரி பார்க்காத. தமிழ் தெரியாது, தமிழ் வராதுன்னு பெருமையா சொல்லாத, போது அது அவமானமா நினை. அப்பதான் உன் மூளை உனக்கு முயற்சி எடுக்கிறதுக்கான உந்து சக்தியை கொடுக்கும். சரியா? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, மேக்சிமம் அந்த நாளை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணு. இங்க 2.5 மணி நேரம் படிச்சா போதும் சொல்லிட்டு வீட்டுல போய் படம் பாக்குறது, மொபைல் நோண்டுறது, தேவையில்லாத வேலைகளை பண்றது பண்ணாது. சரியா? எவ்வளவு கவனமா இருக்க முடியுமோ இரு. ஒரு வேலை இங்க வர முடியும்னா சீக்கிரம் வந்ததான் வா, உட்காந்து படி. நாளைக்கு 4ல இருந்து 6:30 தான் கிளாஸஸ் இருக்கு. இஸ் தேர் எனி டவுட்? இதுல சந்தேகம் இருக்கா? எத்தனை பேர் இன்னும் குருவினா ஒன் வேர்ட்ஸ் முடிக்கல? உண்மையை சொல்லு, கை தூக்கி பார்ப்போம். 4 லெசனோட ஒன் வேர்டு முடிக்கல. குட், சூப்பர் சூப்பர். நாளைக்கு முதல்ல அதை முடிச்சுட்டு நான் கொஸ்டின் ரேண்டமா கேட்கிறேன். உனக்கு தெரியல புரியல நான் சொல்லி தரேன். சரியா? குருவினா சிறுவினா, குருவினா முடிக்கலன்றவங்க குருவினா எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சரி, சூப்பர். சிறுவினா சரி, பெண்டிங் இருக்கு அப்ப நிறைய. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. அந்த கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பள்ளியிலும் வீட்டிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை பட்டியலிடுக அல்லது டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் வள்ளுவருடைய பேர பிள்ளைங்க, நமக்கு டிரான்ஸ்லேஷன் வேணாம். சரியா? அதை எடுக்கிறன்ற பேர் ரிஸ்க் எடுக்கிறாத, அப்புறம் கரெக்ஷன் பண்ணக்கூடியவங்க தற்கொலை முயற்சி எடுக்கிறதுக்கு தூண்டி விட்டுல. சரியா? அந்த முயற்சி வேணாம். அங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கால பள்ளியிலும் வீட்டிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய அந்த மாதிரி என்ன ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாரு. அதை படிச்சு படிச்சு எழுதிக்க. இப்போதைக்கு டிரான்ஸ்லேஷன் வேணாம். சப்போஸ் இல்ல நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், என்னால மேனேஜ் பண்ண முடியும்னா யூ கேன் கோ ஃபார். ஓகேவா? சரி டாக்கலாம். இப்ப உட்காந்து உருப்படியா ஒன் வேர்டு முடிக்காத ஒன் வேர்டை முடி. 2 மார்க் குருவினா சிறுவினா முடிக்காதவங்க அதை படி.